சுகப்பிரசவம் எப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். எழுத்தாள் படித்து பார்த்து கண்கலங்காதவர்களும் இதை கேட்டால் கண்கலங்குவீர்கள். முதலில் வலப்பக்க இடுப்பில் சுரிரென்ற குத்தல், பின்னர் இடைவெளி விட்டு மீண்டும் மீண்டும் இப்படியே தொடர்ந்து நடுவயிறு வலி ஆரம்பிக்கும் போது குழந்தை தான் பிறக்கப் போகும் நேரத்தை முடிவு செய்து விட்டது என்று அர்த்தம். புதிய உலகை காண வேண்டுமென்று குழந்தைகள் முடிவு செய்த பின் அதற்கு முதலில் இதுவரை வாழ்ந்து வரும் கருவறை உலகில் தனக்கான வாழ்வாதாரத்தை அளிக்கும் பனிக்குடத்தை அது உடைக்கும். அங்குதான் குழந்தை சுவாசிக்கும், நீந்திக் கொண்டிருக்கும். அதை உடைத்த பின் புதிய வாழ்வாதாரத்திற்கான வழி நோக்கி முன்னெடுக்கும் போது பிரசவ வழி உச்சத்தில் இருக்கும். முழு பனிக்குட நீரும் வெளியேறும் முன் மருத்துவமனை சென்றுவிட வேண்டும். மொத்த வயிறும் வலிக்கும், சீராக சுவாசிக்க முடியாது, அதிக பதட்டம். இந்த நேரத்தில் ஒரு பெண் வேண்டுவது எல்லாம் கணவனின் கரத்தை இறுகப் பற்றுதல்தான். அந்த நேரத்தில் வேறு யாரையும் தேடாது புருஷன் மட்டும்தான். முதலில் இனிமா கொடுத்து வயிற்றை சுத்தம் செய்வார்கள். ஏற்கனவே வயிறு வலி, இதுல இது வேறு. இப்ப கால் இரண்டையும் விரித்து வைத்துக் கொள்ள சொல்வார்கள். அப்போது வலி முதுகுத்தண்டை தாக்க ஆரம்பித்திருக்கும். எப்படி என்றால், ஒரு கத்தியை எடுத்து முதுகுத்தண்டின் டிசுகளுக்கு இடையில் சொருகினால் எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு வலி. ஒரு நர்ஸ் நெஞ்சு மேல் ஏறி வைத்த பார்க்க உட்கார்ந்து தன்னோட 2 கால் முட்டுகளால் மேல் வயிற்றின் 2 பக்கங்களில் இருந்தும் அழுத்தம் கொடுக்கும். கைகளால் மேல் வயிற்றை கீழாக தள்ளும். டாக்டர் முக்குன்னு சொல்வார்கள். சிசேரியனில் மட்டும்தான் மயக்க மருந்து கொடுத்து பிரசவம் நடக்கும். அது சிசேரியன் கத்திய வச்சு அறுப்பாங்க. அப்புறம் தையல் எல்லாம் போட வேண்டுமே, அதனால் என்கின்றீர்களா? அது மட்டுமல்ல, சுகப்பிரசவத்திலும் தையல் போட வேண்டும். அது வயிற்றில் கிடையாது. பிறப்புறுப்பு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் விரிவடையாத சூழல் இருக்கும் போது கத்தரிப்பான் போன்ற தோற்றத்தில் தேங்காய் உரைக்கும் உபகரணம் பார்த்து இருக்கிறீங்களா? தேங்காயில் அதன் கூர்மையான முனை கொண்டு ஒரு குத்தி 2ஆக பிளக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு உபகரணம் கொண்டு பிறப்புறுப்பில் செலுத்தி அதன் கைப்பிடியை விரித்து ஒரு திருக்கு. அங்கேயே கண்ணு 2ம் சொருகிடுமாம். செத்தே போயிடுவோம்னு யோசிப்பாங்களாம். ஆனா குழந்தையோட தலை வெளியில தெரியுது. புஷ்ன்னு சொல்லுவாங்க. டாக்டர் முடியல என்பார்களாம். ஏமா, உனக்கு வலிக்கிற மாதிரி தான் உன் குழந்தைக்கும் வலிக்கும். அதோட வலியை குறைக்கணும்னா நீ சீக்கிரம் முக்கி பிள்ளைய பெத்துக்கணும். அப்புறம் உன் இஷ்டம்னு சொல்லுவாங்க. அப்போது வரும் ஒரு வரி பாருங்க. நரம்புகள் முறுக்கி உடம்பின் ஒட்டுமொத்த சக்தியையும் திரட்டி ஓரிடத்தில் குவித்து 30 நொடி அளவில் நீண்ட முக்குதல் முக்கி பிறப்புறுப்பை கிழித்து கொண்டு குழந்தை வந்து விழும். என்ன குழந்தை என்று சொல்லிய பின் குழந்தையை குளிப்பாட்ட கொண்டு போயிடுவாங்க. அப்பாடாகின்ற நிம்மதியில் கொஞ்சம் ஆசுவாசம் அடையும் போது கிழிந்த பிறப்புறுப்பை டாக்டர் தைக்க ஆரம்பித்து இருப்பார். எதுவரை உறுப்பு கிழிந்து இருக்கும் தெரியுமா? மலத்துவாரத்தின் மேற்பகுதி வரை. இந்த டாக்டர் அப்பையும் மயக்க ஊசி போட மாட்டார். அதெல்லாம் கொடுமையிலும் கொடுமையாம். அப்புறம் பெட்டெல்லாம் மாற்றி புதுசா வாட்ரூம் கூட்டிட்டு போய் விடுவாங்க. ஆக்சுவலி தூக்கிட்டு போய் குழந்தைக்கு பால் கொடுக்கணும். அந்த பச்சை குழந்தைக்கு கண்ணு முழிச்சு இருக்காது. பாலும் எப்படி உறிஞ்சி குடிக்கணும்னு தெரியாது. ஆனா பசில அழும், பார்க்கவே பாவமாயிருக்கும். பாலை கொஞ்சம் பீச்சி அதோட வாயில விட்டுட்டு காதை தடவி கொடுத்தா உறிஞ்சி குடிக்க ஆரம்பிச்சிடுமாம். இன்று வரைக்கும் தீராத ஆச்சரியமாக இருக்கின்றது. அது எப்படி காதை தடவினா உறிஞ்சி குடிக்க தோணுதுன்னு. அது எப்படியோ என்னிலிருந்து பிறந்த என்னுயிர் இன்னொரு நான் எனக்காக பசியை என்னிடமே தீர்த்து கொள்வது போல இருக்கும். அந்த குழந்தையின் பால் குடித்தல். அதுவரை உடல் அனுபவித்த கஷ்டங்களுக்கு மனிதன் பாரம் குறையும். படிக்கும் போதே மனது கண்ணீரில் நனைகின்றது. நானும் படித்தேன். எனது தாய்ப்பட்ட வேதனையை நினைத்து பார்த்தேன். நாங்கள் இரட்டையர்கள். ஆனால் அப்போது என் தாய் என்ன பாடுபட்டிருப்பார். உண்மையில் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ஜீவன் என்றால் அது அம்மாதான். அவளை கடைசி வரை ஒரு குழந்தையாக பார்த்து கொள்வது ஒவ்வொரு கடமை. எத்தனையோ பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் விட்டு விடுகின்றீர்களே. உங்களுக்கும் மனசாட்சி இருந்தால் பெற்றவளை கடைசி வரை ஒரு குழந்தை போல கவனியுங்கள். படித்ததில் பிடித்தது.